கிரிக்கெட் மேட்சுக்கு வணக்கம். ஆர்சிபி ரசிகர்களை கையிலேயே பிடிக்க முடியலன்னு சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் புவனேஸ்வர் குமார், சையத் முஸ்டாக் அலி டிராவில சும்மா கலக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஜேக்கப் பெத்தலுங்க. ஸோ நான் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் தான் பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ டிஎம், அவ்வளோ மெசேஜஸ். ஸோ ஜேக்கப் பெத்தல் பத்தி பேசுங்க, நல்லா இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு அண்ட் டெஸ்ட் ரிவ்யூவும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பேசிடுவோம், ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ பிளேயிங் 11 கம்பேரிசன் அது இதுன்னு சொல்லி நிறைய வீடியோஸ் போட்டாச்சு. அது எல்லாமே நீங்க ஃபேன்ஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போய் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க ஜேக்கப் பெத்தல் அண்ட் டெஸ்ட் ரிவ்யூ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ரொம்ப முக்கியமா பார்டர் கவாஸ்கர் டிராஃபில இந்த ஒரு சீரிஸ் ரொம்ப முக்கியங்க. ஸோ ஹோம் கிரவுண்ட்ல ஆடிட்டு இருக்காரு டிராவிஸ் ஹெட், சும்மா பொழந்து கட்டிக்கிட்டாரு. இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் டிராவிஸ் ஹெட் 140 ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ 150 லீட் சம்திங் என்ன ஆஸ்திரேலியா போயிட்டு இருந்தாங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸுக்காக இந்தியன் டீம் வர கேப்ல அப்படியே சேனல் மாத்தி பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த பக்கம் இங்கிலாந்து சூப்பர் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ ரெண்டு சீரீஸுமே ரொம்ப முக்கியங்க. அந்த பக்கம் இங்கிலாந்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, நியூசிலாண்டுடைய வாய்ப்பு பிரகாசமாக ஜெயிக்கணும். ஆனா வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா டே 2 எண்டில் 533 ரன் லீடிங்ல இருக்கிறாங்க இங்கிலாந்து டீம். வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. ஸோ அந்த அளவுக்கு சுமார் ரன்னை அடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ டக்கெட் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ அது போக 100 மிஸ் பண்ண இன்னொரு ஆள் அப்படின்னு சொன்னோம்னா ஜேக்கப் பெத்தல், ஆர்சிபியோட ஒரு பாய் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் வந்துட்டு அவரை பிரைஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க, அடுத்த ஃபியூச்சருக்கு ஒரு வரணும். ஸோ எப்படி ஒரு மேக்ஸி, ஒரு ஏபிடி வில்லியர்ஸ் மாதிரியான ஒரு சகாப்தம் போச்சோ, ஸோ அந்த மாதிரி வரணும்னு சொல்லிட்டு நல்ல ஒரு யங்ஸ்டர், டீசெண்டா இருக்காரு. பெருசா அந்த அக்ரெசிவ்னஸ் அது மாதிரிலாம் காமிக்கிறது கிடையாது. அவர் பாட்டுக்கு வராரு, விளையாடுறாரு, போறாரு. ஸோ ஆன்ஃபீல்டும் சரி ஆஃப் ஃபீல்டும் சரி சூப்பரான ஒருத்தராக இருக்காருங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ இன்னைக்கு அதிரடிங்க, கிட்டத்தட்ட 3 6 அடிச்சாரு, ஒரு 10 4 நினைக்கிறேன். ஸோ பயங்கரமான ஒரு ஆட்டம் காமிச்சாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 17 27 ரன்னோ சம்திங் என்னமோ அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல 96 ரன் சும்மா தெரிக்க விட்டாருன்னு சொல்லி ஆகணும். ஸோ பவுலர்ஸ் எல்லாமே லெஃப்ட் ரைட் வாங்கினாரு. ஸோ நல்ல ஒரு டேலண்ட் இருக்கு இந்த பையன். மிடில் ஆர்டர்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா செலக்டர்ஸுமே எடுக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே எப்படி இருக்காங்க அப்படின்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இருக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா ஃபினிஷர், இந்த மாதிரியான ரோல்ல தான் இருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவே எடுத்துக்கோங்க, KL ராகுல், ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், கில் எல்லாருமே ஒரு ஓப்பனிங் தான். ஸோ இவங்க எல்லாருமே நம்ம மிடில் போடும்போது கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ அவங்களுடைய பொசிஷன் மாறதுனால விக்கெட் விட்டுட்டு போறாங்க. லைக் அதே மாதிரி ஆஸ்திரேலியன் டீம் எடுத்து பாருங்க, அலெக்ஸ் கேரி எல்லாம் கடைசியில வராரு, ஒரு ஓப்பனிங்ல சம்பளம் ஆடக்கூடிய ஒரு ஆள். ஸோ அது போக டிராவிஸ் ஹெட்டே 4வது 5வதோட வராரு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருந்துட்டு இருக்கு. ஆனா மிடில் ஆர்டருக்காகவே பார்த்து அளவெடுத்து செஞ்ச ஒரு ஆள் அப்படின்னா ஜேக்கப் பெத்தல். அந்த இடத்துல பக்காவா ஆடக்கூடிய ஆள். இதே இங்கிலாந்து டீம்ல ஒருத்தர் இருந்தாருங்க, இயான் மார்கன் சொல்லிட்டு ஒருத்தர், வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்துட்டு போனாரு. ஸோ அந்த மனுஷன் மாதிரி ஆடிட்டு இருக்காரு. ஹோப்ஃபுல்லி அவரை விட பெட்டரா வரக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் ஆர்சிபி ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான், அடிச்சு ஷாட் எல்லாமே பக்காவான ஒரு சான்ஸ். எஸ், கண்டிப்பா அவருக்கு விக்கெட் வந்துட்டு விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, லக்கு கொஞ்சம் இருந்தது. அட் த சேம் டைம் நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணாரு அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோல நம்ம அவரை பத்தி பேசணும். ஹோப்ஃபுல்லி இன்ஜுரி எல்லாம் பெருசா இல்லாம அவருடைய கரியர் ஸ்பாயில் பண்ணிக்காம, ஸோ ஆர்சிபிக்கு மட்டும் இல்ல அவரோட கண்ட்ரிக்காவும் பெட்டரா பண்ணணும். ஸோ ப்ரூக் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கிலாந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ஜேக்கப் பெத்தலும் உறுதுணையா இருப்பாருங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ ஃபைனலா மறுபடியும் இந்தியன் டீமை பத்தி பேசணும் அப்படின்னா, ஸோ சிராஜ் வந்துட்டு டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட் எடுத்தாரு. அந்த சமயத்தில் சின்ன அந்த கலகலப்பு அப்படிங்கிறது வந்துட்டு ஏற்பட்டுச்சு. ஸோ ஆஸ்திரேலியன் கிரௌட் வந்துட்டு பூ பண்ணாங்க. அது எல்லாமே வந்துச்சு, நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ ஏகப்பட்ட டிராமாஸ் போயிட்டு தாங்க இருக்கு செகண்ட் டெஸ்ட்ல. பட் இருந்தாலும் ஹோப்ஃபுல்லி நம்ம ஜெயிச்சே ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அட்லீஸ்ட் 4-1 ஜெயிக்கணும், 4-0 ஜெயிக்கணும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். நம்ம ஜெயிச்சா மட்டும் பார்த்தாது, ஆப்போசிட் டீம் எல்லாமே இப்படி டிரா பண்ணணும்னு சொல்லி ஏகப்பட்ட கால்குலேஷன் இருக்கு. அது எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னா இந்தியன் டீம் கையில தாங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய கடமைக்கான பண்ணி முடிச்சிடணும். ஸோ அதுக்கப்புறம் தான் கால்குலேட்டர் கையில் எடுக்கணும், என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.